என்னோட டாங்கி சென்ஸ் ஏதோ ஆபத்து வரதா சொல்லுதே. ஜிண்டு ஜிண்டு எழுதுரு, எவ்வளவு எலிங்க வந்திருக்குன்னு பாரு. காப்பாத்துங்க பாஸ், இங்க பாருங்க நிறைய எலிங்க வந்திருக்கு. இத்தனை எலிகள் எங்கிருந்து வந்தது? ஜிண்டு எல்லாத்தையும் சீக்கிரமா அழிச்சிடு. ஜிண்டு அப்படி பண்ணாத, இதுங்க எலிங்க. இதுங்க சாப்பாடு தேடி வந்திருக்கும். நாம இத வெளியில தூக்கி போட்டுடலாம். அண்டம் தண்டம் கண்டம். எதுக்காக இப்ப பயந்துட்டு இருக்க? அதுக்கெல்லாம் வெறும் எலிங்க தானே. எனக்கு எலிங்கன்னா ரொம்ப பயம். அந்த வீர் தப்பிச்சிட்டான். இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த எலி ரோபோட் எல்லாம் திரும்ப கூப்பிட்டுக்கணும். இன்னொரு சரியான நேரத்துக்கு திரும்ப அனுப்பணும். ஜிண்டு எல்லா எலியும் வெளியில போயிடுச்சு. இனி பயப்படாத. அதிசயமா இருக்கு. ஜின்னா இருந்தாலும் பயப்படுற. நான் ஜீனி தான், ஆனா ஜீனி குழந்தை. எனக்கும் பயம் இருக்கும்ல. வீர் என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாரும் கத்துறீங்க? இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. நிறைய எலி வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. நான் எல்லா எலிகளையும் தூக்கி வெளியில போட்டுட்டேன். ஹாய் வீர். ஹாய் இம்லி. நேத்து நைட்டு எங்க வீட்டுக்குள்ள எலிகள் வந்துடுச்சு. அந்த எலிலாம் எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல. ஜிண்டு எங்களை காப்பாத்துறத விட்டுட்டு அவனை பயந்து போய் டேபிள் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருந்தான். இம்லி, அத நீ பாத்துருக்கணுமே. ஆனா இவ்வளவு எலி எல்லாம் எங்க இருந்து வந்தது? ஜிண்டு நீ பூனையா மாறிடு. உன்னை பார்த்தது எலிகள் எல்லாம் பயந்து ஓடிடும். அங்க பாத்தீங்களா, முதல் தடவையா இந்த பூனை எலிகளை எல்லாம் பார்த்து பயந்து ஓடுது. அந்த சீட்டை பாஸ் எனக்காக தான் ரெடி பண்ணிருக்காரு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சீட் இம்லிக்காக தான். அந்த ரேஸ்ல நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்க எந்த காம்படிஷன்லயும் என்ன கலந்துக்க விடவே மாட்டேங்கிறீங்க. ஆனா இந்த தடவை நான் ஒத்துக்க மாட்டேன். நாம ஒரு புது கோகாட்டை அந்த பையன் கிட்ட கொடுத்து வீரை தோக்கடிச்சு அவனை ஜெயிக்க வச்சோன்னு வைங்க. வேலைக்காகாதவனே, ஒரு வேலை கோகார்ட் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா அது வீர தோக்கடிக்கிறதுக்காக இல்ல. அந்த ரேஸ்ல வீர அழிக்கிறதுக்காக தான். புரியுதா? நீங்க ஜீனியஸ் பாஸ். அவன் சரியா தான் சொல்றான் பாஸ். உனக்கு ஆயுதங்கள் நிறைந்த கோகார்ட்டை கொடுப்பேன், சரியா? அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இந்த ஹெல்மெட்டை போட்டுக்க சொல்லு. இந்த ஹெல்மெட்டை போட்ட உடனே அவனுடைய பிரெயின் உன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துரும். அப்புறம் அவன் ரோபோட்டா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட நீ வாக்கி டாக்கி மூலியமா எது சொன்னாலும் அவன் அதை அப்படியே செய்வான். இதோட வீரோடைய கதையும் முடிஞ்சிரும். நமக்கு பணமும் வந்துரும். இத நீ போட்டுக்கோ பண்டி. இத நீ போட்டுக்கிட்டனா அதுக்கப்புறம் ரேஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. ஜிண்டு அவன் விருப்பத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவனமா கேளுங்க. எல்லாரும் இதுல 5 ரவுண்ட் சுத்திட்டு வரணும். 5th ரவுண்ட் தான் கடைசி ரவுண்ட். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இப்போ கோகார்ட் பாஸ் ஆயி போச்சா இல்ல காத்து தான் அப்படி அடிச்சதா? காத்து வேகமா அடிக்குது சார். கோகார்ட் எப்படி இவ்வளவு வேகமா சுத்த முடியும்? அங்க பாருங்க, அவங்க இன்னும் half ரவுண்ட் கூட முடிக்கல. எடுத்துக்கிட்டு வீரோட டயரை நீ பஸ்ட் பண்ணிடு. எனக்கு தெரியும், டிம்பக்டு ஏதோ பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான்.
மேஜிக் இல்லன்னா நீ இல்ல. மேஜிக் பண்ணி சாப்பிடலன்னா நீயும் பட்னியா இருக்க வேண்டியதுதான். நீ தப்பா சொல்ற. என்னாலயும் மேஜிக் இல்லாம எல்லா வேலையும் செய்ய முடியும். என்ன சொல்ற இம்லி? ஆமா ஜிண்டு, நீ நினைச்சா உன்னால கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா நீ தான் நினைக்கிறதே இல்லையே. இப்ப என்ன நடந்துச்சு? உனக்கு பசிச்ச உடனே மேஜிக்கால சாப்பாடு எடுத்துட்டு வந்த. அப்படியா? சரி, இன்னைக்கு நான் மேஜிக் இல்லாம எல்லா வேலையும் செய்ய போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. ஆமா, இந்த பைக் யாருது? ஆ, ஆ, இது ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் உட்கார்ந்து பார்க்க போறேன். டார்கெட் மேட்சிங். மாட்னியா வீர். ஏங்க, என்ன நடக்குது? இம்லி, இது பைக் இல்ல, இது ஒரு ரோபோட். இந்த பைக்ல இருக்கிற மேக்னெட்டால நான் இதுல ஒட்டிக்கிட்டேன். நீங்க அங்கேயே இருங்க. ஜிண்டு, சீக்கிரமா வீர காப்பாத்து. அது பைக் ரோபோட் வீர புடிச்சிட்டு போயிடுச்சு. சீக்கிரமா மேஜிக் பண்ணு. நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு மேஜிக் பண்ணாமலே பாஸ காப்பாத்த போறேன். மேஜிக் பண்ணாமலே எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும்னு இப்ப காட்ட போறேன். இன்னைக்கு எப்படியாவது நான் பாஸ காப்பாத்தியே ஆகணும். ஜிண்டு உள்ள போயிட்ட. நான் தாத்தாக்கு ஃபோன் பண்றேன். ஆ, 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 ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். என்னாச்சு? யா. உன்னோட எந்த லேசர் பீமாலையும் என்னோட இந்த மேட் பைக்க ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஒரு லேசர் ப்ரூஃப். தாத்தா, வீர் இம்லி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அந்த பைக் ஆட்டோ கண்ட்ரோல்ல இருக்கு. இல்லனா மேட் மேக்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அதை எப்படியாவது மேனுவல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. ஓகே தாத்தா. இதுதான் சிமெண்டோ. இத கொண்டு போய் வீர் ஸ்கூல்ல இருக்கிற சிமெண்ட் மிக்சரோட வச்சிரு. அங்க வீர் வரும்போது இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி இந்த மிஷினை ஆன் பண்ணிடு. அப்போ சிமெண்ட் வெளியில வந்துரும். இதுல இருந்து வெளியில வர சிமெண்ட் வீர் மேல பட்டுச்சுன்னா அவன் ஃப்ரீஸ் ஆயிடுவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற டிம்பக்டு? பாஸ், செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாஸ். ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் வேலை செய்யலன்னா என்ன பண்றது? அப்புறம் உங்களுக்கு அவமானமா ஆயிடும்ல, அதனால தான் பாஸ். மியாவ் பாஸ், மியாவ். இந்த ஹீட்டிங் டிவைஸ் ரிமோட்டை ரெடி பண்ணது நல்லதா போச்சு. நம்ம வாங்கின சிமெண்ட் மிக்சர் இங்க இருக்கு. அப்ப இன்னொன்னு யார் வாங்கினது? தெரியல சார், நான் இப்பவே கேக்குறேன். யாருங்க இன்னொரு சிமெண்ட் மிக்சரை யார் இங்க கொண்டு வந்தது? இத நான் தான் கொண்டு வந்தேன் சார். உங்களுக்காக எங்க சார்பா ஒரு சின்ன கிஃப்ட். இம்லி, இது டிம்பக்டு தானே? இப்போ என்ன கொண்டு வந்திருக்கான்?
வீ